Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. காவிரியில் தண்ணீர் திறக்காத கர்நாடக அரசை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை நாட தமிழக அரசு திட்டம். முதல்வர் விஜய் உத்தரவின் பேரில் திங்கட்கிழமை வழக்கு தொடரப்படும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் தகவல். கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார் தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சிகள் கூட்டம். காவிரி விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக ஆலோசித்த தலைவர்கள். மேகதாது திட்டத்தின் விரிவான அறிக்கையை திருத்தி மீண்டும் அனுப்பவுள்ளோம் என்று முதல்வர் டி.கே. சிவக்குமார் பேட்டி. மேகதாது திட்டத்தால் தமிழ்நாடே அதிகளவில் பயன்பெறும் என்றும் விளக்கம். தற்போதைய சூழல் அமைதியடைந்த பின்னர் தமிழ்நாடு முதல்வருடன் பேச்சுவார்த்தை. சரியான நேரம் வரட்டும் என்றும் கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார் பதில். காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழக முதல்வர் விஜய்க்கு கர்நாடக பாஜக தலைவர் விஜயேந்திரா கடிதம். மேகதாது அணை திட்டத்தை ஒத்துழைப்பு மனப்பான்மையோடு அணுக வேண்டும் என வலியுறுத்தல். கபினி அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு 25,000 கனஅடியாக அதிகரிப்பு. காலையில் உபரி நீர் வெளியேற்றம் குறைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் உயர்வு. பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 536 கனஅடியிலிருந்து 3,198 கனஅடியாக அதிகரிப்பு. பாசனம் மற்றும் குடிநீருக்காக 755 கனஅடி நீர் வெளியேற்றம். தொடர் கனமழையின் காரணமாக நிரம்பியது பில்லூர் அணை. அதிகளவில் நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் பவானி ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. எனவே பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க கேட்டுக்கொள்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் வேகமாக நிரம்பும் தென் மாவட்ட அணைகள். பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு உள்ளிட்ட அணைகளில் கிடுகிடுவென உயரும் நீர்மட்டம். குற்றாலம் பிரதான அருவியில் திடீரென அதிகரித்த நீர்வரத்து. சுற்றுலா பயணிகளை அவசரமாக வெளியேற்றிய காவல்துறை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை. வெப்பம் நீங்கி குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. நீலகிரி, கோவை, தேனி மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை உட்பட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. காவிரி விவகாரத்தில் அவசரமாக மனு தாக்கல் செய்தது ஏன் என திமுகவுக்கு அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி. டி.கே. சிவக்குமாரோடு சேர்ந்து ஏதேனும் ஒரு வகையில் திமுக முட்டுக்கட்டை போடுவதாகவும் விமர்சனம். ப்ராசஸ்ல இருக்கிறப்ப திமுக அவசரமாக 5 மணிக்கு மேல வழக்கை பதிவு செய்கிறார்கள். இந்த மாதிரி ஒரே மாநிலத்தில் பல பெட்டிஷன் ஃபைல் பண்ணா எவ்வளவு குழப்பத்தை விளைவிக்கும், எந்த அளவுக்கு அந்த மாநிலத்திற்கான உரிமைகளை பின்னோக்கி தள்ளும். இந்த 5 வருஷமா இவங்க என்ன செஞ்சாங்க? திமுக தரப்புல எந்த வகையில ஏதாவது ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்களா? இல்ல. மேகதாது விவகாரத்தில் தீர்ப்பாயம் அவசியமா என தவேக அமைச்சர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். திமுக வழக்கறிஞர் அணியின் இணை செயலாளர் பரந்தாமன் வலியுறுத்தல். மேகதாது அணையை கட்டக்கூடிய விஷயத்தில் ஒரு ட்ரிபியூனலை அமைக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? நான் இன்றைக்கு வெளிப்படையாக சேலஞ்ச் பண்றேன். இந்த பேட்டி கண்ட 24 மணி நேரத்திற்குள் எய்தர் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த தமிழ்நாடு
ஆர் த வாட்டர் ரிசோர்சஸ் மினிஸ்டர் இல்ல டெய்லி உளறிக்கிட்ட நிர்மல்குமார். நீங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் இந்த கேள்விக்கு, திமுக வைக்கக்கூடிய கேள்விக்கு கட்டாயம் மக்கள் மத்தியில் வந்து பதில் சொல்லணும். அமைச்சர் நிர்மல்குமார் பொறுப்பற்ற முறையில் பேசி வருவதாக திருப்பூர் எம்பி சுப்பராயன் விமர்சனம். காவிரி விவகாரத்தில் கர்நாடக முதல்வரோடு இணைந்து திமுக தடை ஏற்படுத்துவதாக கூறிய அமைச்சரின் பேச்சுக்கு கண்டனம். தமிழகத்திற்கு வந்தும் காவிரி உரிமை குறித்து பேசாமலும் நீட் ரத்தை வலியுறுத்தாமலும் தேர்வில் முறைகேடு என மட்டும் பேசுவோர் துரோகிகள் என தயாநிதி மாறன் பதிவு. நம்பிக்கை துரோகம் குறித்த ராகுல் காந்தியின் பேச்சுக்கு அவரது பெயரை குறிப்பிடாமல் விமர்சனம். தொகுதி மறுவரையறையில் தமிழகத்திற்கு துரோகம் செய்த எட்டப்பர்கள் அதிமுக, பாஜக, பாமகவே என்று மாணிக்கம் தாக்கூர் விமர்சனம். அடுத்த வாரம் மசோதா மீண்டும் தாக்கல் செய்யப்படும் போது எட்டப்பர் பட்டியலில் இருப்பவர்களின் முழு விவரம் தெரியவரும் என்றும் சாட். தமிழ்நாட்டினுடைய அதிகாரங்கள்லாம் பாஜக கையில டெல்லியில போய் குவியணும் அப்படின்னு ஓட்டு போட்ட அந்த 3 புண்ணியம் வாங்கியிருக்காங்க. ஓட்டு போட போறோம்னு சொன்ன 3 புண்ணியம் வாங்கி, ஒன்னு பாமக, 2வது ஏடிஎம்கே, அமித்ஷாவுடைய ஏடிஎம்கே, 3வது பிஜேபி எப்பவுமே அதுக்கு ஆதரவா இருக்கிறது. அதனால இதோட யாரு சேர்றாங்கிறது, இந்த 3க்கு அப்புறம் யாரு சேர்றாங்கிறது நீங்க தான் பார்த்து சொல்லணும். டெல்லியில் போராட்டம் நடத்த ரயிலில் சென்ற தமிழக விவசாயிகள் நாக்பூரில் இறக்கிவிடப்பட்டதாக புகார். தமிழகத்துக்கே திரும்பிச் செல்ல கூறி சென்னை ரயிலில் ஏற்றிவிட்ட காவல்துறை. டெல்லி சென்று போராட தமிழக விவசாயிகளை ஒன்றிய அரசு அனுமதிக்க வேண்டும். ஜனநாயக வழியில் போராடும் உரிமையை பறிக்கக்கூடாது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தல். டெல்லியில் போராட ரயிலில் சென்ற தமிழக விவசாயிகளை இறக்கிவிட்டது அநீதி என்று பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். மராட்டிய அரசை தமிழக அரசு கண்டிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். திருச்சி காவிரி ஆற்றங்கரையில் மணலில் புதைந்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள். குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டுமென தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து முழக்கம். காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பாக சென்னையில் வரும் 7ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம். புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் நடத்தப்பட்ட அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலைகளை திங்கட்கிழமை பார்வையிடுகிறார் முதல்வர் விஜய். கண்ணாடி தொழிற்சாலை, சிப்காட், பேருந்து ஆலைக்கு செல்ல ஏற்பாடு. வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் தருவேன் என்பது தீர்வு அல்ல என்று சீமான் விமர்சனம். வேலைவாய்ப்பின்மைக்கு தீர்வுதான் தேவையே தவிர பணம் அல்ல என்றும் பேச்சு. நீங்கெல்லாம் வேலை இல்லாத இளைஞருக்கு 4000 தர்றேன். ஒரு தலைவன் என்பவன் நிலையான தீர்வை நோக்கி நகர்த்தணும்டா. அதான்டா கனவு, அதான் விஷன், அதான் ட்ரீம். கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலுக்கு காரணம் விஜய்தான் என சீமான் குற்றச்சாட்டு. கூட்ட நெரிசலால் சலசலப்பு ஏற்பட்ட போது ஏன் பேச்சை நிறுத்தவில்லை என்றும் கேள்வி. மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களே, இன்றைய முதல்வர்களே, அன்று நீங்கள் ஒரு நடிகர், உங்களை பார்க்க வந்தார்கள். நடிகரை பார்க்க வந்த நெரிசல் விபத்திற்கு காரணம் நீங்கள். அங்க ஒரு இடத்துல 10 பேர் புகுந்தா அந்த இடத்துல சலசலப்பு ஏற்படுமே. அப்ப நீங்க ஏன் நிறுத்தல பேச்ச? அங்க என்னன்னு பாருங்க. நீ ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? இடைத்தேர்தல் எப்போது வைப்பார்கள் என்று காத்திருக்கிறேன்.
நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. இடைத்தேர்தலை எப்ப வைப்பாங்கன்னு நானும் வெறியோட தான் இருக்கேன். ஆமா, எல்லாம் ஒரு தடவை ஜிம்முக்கு போறதுக்கே மாலை காலை இரு வேலைங்க. ஐந்து தொகுதி இடைத்தேர்தல் தடையை நீக்க வலியுறுத்தி 2 விஜயபாஸ்கர்களும் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாக ஆர்பி உதயகுமார் தகவல். சூது சூழ்ச்சியை அதிமுகவை விட தவேகவினர் மிக தெளிவாக புரிந்து வைத்திருப்பதாகவும் வீடியோ வெளியிட்டு விமர்சனம். 5 தொகுதி இடைத்தேர்தல் தடையை நீக்க கோரி விராலிமலை ஜி விஜயபாஸ்கர், கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர் ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. வித்தையிலே சிறந்தவர் விஜயபாஸ்கர் என்று அதிமுகவில் வேண்டுமானால் நீங்கள் பட்டம் பெற்றிருக்கலாம். ஆனால் உங்கள் வித்தையை விஜய் கட்சியிலே எடுபடாது என்பதை காலம் உங்களுக்கு பதில் சொல்லும். தமிழகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்க பொய் வழக்குகளை போடுவதில் மட்டுமே தவேக அரசு கவனம் செலுத்துகிறது. ஏற்கனவே சிறைவாசத்தை அனுபவித்து விட்டதால் வழக்குகளை கண்டு அஞ்சப் போவதில்லை என்றும் செந்தில் பாலாஜி பேட்டி. ஒரு சொடக்கு போட்டு ஆட்சி அமைந்த அடுத்த நிமிடமே அப்படியெல்லாம் டயலாக் பேசிட்டு இன்னைக்கு விவசாயிகளை நடு ரோட்டில் விட்டு போராடக்கூடிய ஒரு சூழலை இந்த தவேக அரசாங்கம் உருவாக்கி இருக்கு. இதிலெல்லாம் கவனம் செலுத்தாமல் வழக்கு போடுறது, கைது பண்ணுவது, வழக்கு தொடர்பில்லாதவர்களை இந்த வழக்கில் சேர்ப்பது, இது போன்ற ஒரு செயல்களில் இந்த அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. நான் ஏற்கனவே ஒரு 1.25 வருஷம் சிறைவாசம்லாம் பார்த்தவன். அதெல்லாம் அஞ்சு பயந்தெல்லாம் ஓடக்கூடிய ஆள் நான் கிடையாது. தமிழகம் முழுவதும் ஆன்லைன் முறையில் பத்திரப்பதிவு செய்யும் நடைமுறை வரும் 17ஆம் தேதி தொடக்கம். அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தகவல். 17ஆம் தேதி முழுவதும் ஆன்லைன் ஆக போகுது. முழு வீச்சில் அதை செயல்படுறதுக்கு தயாரா இருக்கும். முதல்வர் அவர்களிடம் அனுமதி கேட்டிருக்கிறோம். அவர் அனுமதித்தால் அன்னைக்கு 17ஆம் தேதி அவரே அதை இனாகிரேட் பண்ணுவார். சர்வீஸ் அதிகம் பண்ணி ஃபாஸ்டா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான எல்லா வேலைகளையும் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். நீங்க 17ஆம் தேதி அதை செயல்பாட்டுக்கு வரும்போது கண்டிப்பா எல்லாமே சரி செய்யப்படும். தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் ரத்து. முதல்வர் விஜயின் உத்தரவின் பேரில் மாணவர்கள் மீதான வழக்குகள் ரத்து செய்யப்படுவதாக அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. கேரளத்தில் பெய்து வரும் கனமழைக்கு 3 சிறார்கள் உட்பட 8 பேர் உயிரிழப்பு, 13 பேர் காயம். மாநிலம் முழுவதும் 65 முகாம்களில் 6000 பேர் தங்க வைப்பு. மூணாறு, தேக்கடி, வாகாமான் உட்பட அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடல். கனமழை தொடரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கேரளத்தின் இடுக்கி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. கேரளாவில் பருவமழை தீவிரமடைந்த நிலையில் சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை பக்தர்களின் சரண கோஷங்கள் முழங்க திறப்பு. பிரசித்தி பெற்ற நிறை புத்தரசி பூஜை திங்கட்கிழமை நடக்கும் என்று அறிவிப்பு. சபரிமலை செல்லும் பக்தர்கள் பயணத்தை மறுபரிசீலனை செய்ய தமிழக அரசு அறிவுறுத்தல். கனமழை வெள்ளப்பெருக்கால் பம்பையில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதை சுட்டிக்காட்டி எச்சரிக்கை. கேரளத்தின் கண்ணூரில் தொடர் கனமழையால் கடும் பாதிப்பு. திரும்பிய திசையெல்லாம் வெள்ளம் சூழ்ந்திருக்கும் காட்சிகள். கேரளத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் இடுக்கி மலங்காரா அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அணையின் 5 மதகுகள் வழியாக தண்ணீர் வெளியேற்றம்.
இடுக்கியில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் மூழ்கிய வண்டிப்பெரியாறு அரசு மருத்துவமனை. மழையில் அடித்துச் செல்லப்பட்ட செடிகள், கற்களை அகற்றும் பணியில் ஊழியர்கள் மும்முரம். டெல்லி, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், தெலுங்கானா மாநிலங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்த தண்ணீரால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் கடும் பாதிப்பு. உத்தரப்பிரதேசத்தில் பருவமழை தீவிரம். அயோத்தியின் சரயு ஆற்றில் கரை புரண்டோடும் வெள்ளம். அசாமில் குடியிருப்பு பகுதிகளில் இன்னும் தண்ணீர் வடியாததால் பொதுமக்கள் வேதனை. சிவசாகர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட இடங்களில் மக்களை சந்தித்து நிவாரண உதவிகளை வழங்கிய பாலிவுட் நடிகர் ரந்தீப் ஹூடா. உத்தராகண்ட் மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம். கிராமப்புறங்களை இணைக்கும் சாலைக்கு அருகே நிலச்சரிவு ஏற்பட்ட காட்சி. இந்திய பெருங்கடலில் பாசிட்டிவ் ஐஓடி சாதகமாக உருவெடுக்க வாய்ப்பு. எல் நினோவின் எதிர்மறை தாக்கத்தை சமன் செய்து பருவமழையை வெளிப்படுத்த உதவும் என்று கணிப்பு. திருச்சி விமான நிலையத்தில் 3.5 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹைட்ரோபோனிக் கஞ்சா பறிமுதல். மலேசியாவிலிருந்து கடத்தி வந்தவர் உட்பட 2 கைது செய்த சுங்கத்துறை அதிகாரிகள். முட்டை பண்ணை கொள்முதல் விலை ஒரே நாளில் 30 காசுகள் குறைந்து 5 ரூபாய் 40 காசுகளாக நிர்ணயம். கடந்த 10 நாட்களில் 1 ரூபாய் 40 காசுகள் சரிவு. நாகை புதிய பேருந்து நிலைய கட்டிடத்தின் மேற்கூரை சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து விழுந்து விபத்து. 2 பேர் காயமடைந்த நிலையில் பேருந்து நிலையத்தை சீரமைக்க பயணிகள் கோரிக்கை. பொள்ளாச்சி அருகே தண்ணீர் லாரியின் மீது கார் மோதி கோர விபத்து. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உட்பட 5 பேர் உயிரிழந்த சோகம். நாமக்கல் கொல்லிமலையில் வல்வில் ஓரி அரசு விழா கோலாகலம். தாவரவியல் பூங்காவில் மலர் மற்றும் கால்நடை பல்லுயிர் கண்காட்சியை கண்டு ரசிக்கும் மக்கள். பெரியகுளம் ராஜேந்திர சோழீஸ்வரர் கோவிலில் 63 நாயன்மார்கள் விழா. திரளானோர் பங்கேற்று வழிபாடு. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் களை கட்டிய ஆடுகள் விற்பனை. ஒரே நாளில் 1 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம். ரயில்களில் உள்ளூர் காவல்துறையினரும் சோதனை செய்ய அனுமதி. போதைப்பொருள் கடத்தலை தடுக்க ரயில்வே நடவடிக்கை. சென்னையில் மீண்டும் தொடங்குகிறது டபுள் டெக்கர் பேருந்து சேவை. அடுத்த 3 மாதங்களில் 20 பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வரும் என்று போக்குவரத்து அதிகாரிகள் தகவல். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.